ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம லெமன் கிராஸ் பத்தி பார்க்க போறோம். நான் ஒரு பாட்ல தான் வச்சிருக்கேன். இப்பதான் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. இது ஒரு புல் வகை சேர்ந்தது. இதோட ஸ்மெல் வந்து லெமன் மாதிரி அந்த வாசனை இருக்கும். நம்ம கசக்கி பார்த்தா அந்த வாசனை வரும். எவ்வளவு ஹைட்டா வளர்ந்துருக்கு பாருங்க. இது வாங்குனதுக்கு ரீசனே வெயிட் லாஸ்க்காக தான். இது ரொம்ப வெயிட் லாஸ்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நான் அதுதான் உங்களுக்கு காட்ட போறேன். பாதி லீஃப் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து இப்ப 2 பேருக்கு யூஸ் பண்றதுக்காக பாதி லீஃப் எடுத்திருக்கேன். இப்ப நானும் எங்க அம்மாவும் தான் இதை யூஸ் பண்ண போறோம். ஸோ பாதி லீஃப் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கணும். சின்ன பீஸ் போதும். உங்களுக்கு இன்னும் கம்மியா வேணும், எனக்கு இஞ்சி டேஸ்ட் அந்த அளவுக்கு வேண்டாம்னா, இன்னும் சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதிகமா எடுத்தா காட்டமா இருக்கும். சின்ன பீஸு போதும். நான் அதுதான் யூஸ் பண்றேன். ஸோ இது 2 மட்டும் தான் வெயிட் லாஸ்க்காக நான் இப்ப காட்டப் போறேன். வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. இத நம்ம மெனக்கெட்டு கட் பண்ணலாம் தேவையில்ல. ஜஸ்ட் அத வந்து அப்படியே சுத்தி விட்டுருங்க. நல்லா சுத்தி கட்டி விட்டுருங்க. போதும். நம்ம கட் பண்ணி பொடி பண்ணிலாம் தண்ணியில போடணும்னு அவசியம் இல்ல. இது மாரி சும்மா கட்டி போட்டாலே போதும். அந்த சாறு இறங்கிடும். ஸோ இது மாரி கட்டிக்குங்க. நான் 1 சொம்பு தண்ணி எடுத்திருக்கேன். 2 பேருக்காக நான் எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இத ஊத்திடுங்க. ஒரு பாத்திரம் எடுத்து அத ஊத்திக்குங்க. நான் எனக்கு எங்க அம்மாக்காக பண்றதுனால 1 சொம்பு தண்ணி மட்டும் எடுத்திருக்கேன். இப்ப இதுல அந்த இலையையும், இஞ்சியும் போட்டுறணும். இஞ்சி வந்து நசுக்கி போடுங்க. அப்பதான் ஈஸியா அந்த சாறு இறங்கும். நம்ம நசுக்கி போட்டுருங்க. ஸோ இது வந்து நம்ம ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்த பிறகுதான் ஆஃப் பண்ணணும். இப்ப நம்ம அத ஸ்டவ்ல வச்சிரலாம். நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இப்ப இத ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஆஃப் பண்ணிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. அப்புறம் அந்த சாறு வந்து நல்லா இறங்கிட்டு நல்லா ஆறுன பிறகு அத வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம். ஃபைனலி ரெடி பண்ணியாச்சு. அந்த கலர் மாறி இருக்கு பாருங்க. ஸோ நல்லா சாரம் இறங்கியிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு கிளாஸ் தான் எங்க அம்மா டெய்லியும் நைட்டு குடிப்பாங்க. ஸோ டெய்லியும் இல்லைனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிப்பேன். இதுதான் என்னோட அளவு, நான் குடிக்கிற அளவு. ரொம்ப லைட் வெயிட்டா ஃபீல் பண்ணுவீங்க. உடனே அடுத்த நாளே அந்த இது காட்டாது. ஆனா வித்தின் த வீக்ஸ்ல நம்ம பார்க்கலாம். இதனால நல்லா எனக்கு ஒரு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால தான் இது உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் வெயிட் அதிகமா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட எக்ஸ்ட்ரா அந்த ஃபேட் எல்லாமே பர்ன் பண்ணும். என்னோட அம்மா வந்து ஆக்சுவலா நிறைய மெடிசின்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஆனா அவங்களே இதை யூஸ் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடிப்பேன். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு 1/2 கிளாஸ் குடிச்சு பாருங்க. உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு செட் ஆகுதுன்னா நீங்க வந்து 1 கிளாஸ் இல்லைன்னா ஒரு சொம்பு கூட குடிக்கலாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.